சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நவம்பர் 16ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வந்த மண்டல பூஜை இன்றுடன் டிசம்பர் 26 நிறைவடைகிறது. இன்று இரவு நடை அடைக்கப்பட்டு மகரவிளக்கு பூஜைக்காக மீண்டும் டிசம்பர் 30ஆம் தேதிதான் மீண்டும் கோவில் நடை திறக்கப்படும். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜையின் நிறைவாக டிசம்பர் 23ஆம் தேதி ஆரன்முலா பார்த்தசாரதி கோவிலில் இருந்து புறப்பட்ட தங்க அங்கி ஊர்வலம் நேற்று டிசம்பர் 25 மாலை சந்நிதானத்தை அடைந்தது. 18ஆம் படி வழியாக சந்நிதானம் வந்து அடைந்த தங்க அங்கியை தேவசம் துறை அமைச்சர் வி.என். வாசவன், தேவசம் போர்டு தலைவர் பி.எஸ். பிரசாந்த் உள்ளிட்டோர் வரவேற்றனர். வழக்கமான பாரம்பரிய நடைமுறைகளின்படி தந்திரி கண்டேரி ராஜீவா, மேல்சாந்தி அருண்குமார் நம்பூதிரி ஆகியோர் பெற்றுக்கொண்டு சாமி ஐயப்பனுக்கு அணிவித்தனர். மாலை காலை 6:30 மணியளவில் சாமி ஐயப்பனுக்கு தங்க அங்கி சாத்தப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. மகா தீபாராதனைக்கு பிறகு தங்க அங்கியில் காட்சி தந்த சாமி ஐயப்பனை தரிசனம் செய்ய பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். ஏராளமான பக்தர்கள் தங்க அங்கியில் ஜொலிக்கும் சாமி ஐயப்பனை காண சந்நிதானத்தில் குவிந்தனர். மண்டல பூஜைகள் நடைபெறுவதை முன்னிட்டு சந்நிதானத்தில் சந்தியா எனப்படும் பல வகையான உணவுகள் சந்நிதானத்தில் சாமி ஐயப்பனுக்கு பரிமாறப்பட்டது. மண்டல பூஜை நிகழ்வுகளை தேவசம் போர்டு தலைவர் பிரசாந்த் குத்துவிளக்கேற்றி துவங்கி வைத்தார். மண்டல பூஜையின் நிறைவு நாளான இன்றும் ஏராளமான பக்தர்கள் சந்நிதானத்தில் குவிந்துள்ளனர். டிசம்பர் 25 மற்றும் 26 ஆகிய 2 நாட்களும் 60,000 வரையிலான பக்தர்கள் மட்டுமே சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என தேவசம் அறிவித்திருந்தனர். அதன்படி பக்தர்கள் எண்ணிக்கை குறைக்கப்பட்டு சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இன்று டிசம்பர் 26 பகல் 12 மணிக்கு துவங்கி 12:30 வரை மண்டல பூஜை நடைபெறும். இதற்கு பிறகு வழக்கம் போல் நடை சாத்தப்படும். மீண்டும் மாலை 4 மணிக்கு பிறகே நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். அதற்கு பிறகு இரவு 10 மணியளவில் ஹரிவராசனம் பாடப்பட்டு 11 மணியளவில் கோவில் நடை சாத்தப்படும். மீண்டும் மகரவிளக்கு பூஜைக்காக டிசம்பர் 30ஆம் தேதி மாலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். மகர சங்கராந்தி தினமான ஜனவரி 14ஆம் தேதி மகரவிளக்கு பூஜைகள் நடைபெறும். அன்று மாலை 6 மணியளவில் பொன்னம்பலமேட்டில் ஜோதி வடிவமாக சாமி ஐயப்பன் காட்சி தரும் மகர ஜோதி தரிசனம் நடைபெறும். அதற்கு பிறகு வழக்கமான மாதாந்திர பூஜைகளுக்காக ஜனவரி 20ஆம் தேதி வரை சபரிமலை கோவில் நடை திறந்திருக்கும். இருந்தாலும் ஜனவரி 19ஆம் தேதி வரை மட்டுமே பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். ஜனவரி 19ஆம் தேதி மாலையுடன் பக்தர்கள் மலையேறுவது நிறுத்தப்படும். ஜனவரி 20ஆம் தேதியன்று வழக்கமான பூஜைகள் முடிந்த பிறகு இரவு 7 மணியளவில் கோவில் நடை சாத்தப்படும்.